தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தம் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. பல மாதங்களாக நிலவி வந்த எதிர்ப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தனது முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளார். மிக முக்கியமாக நடிகர் விஜய் அவர்கள் தனது அரசியல் பயணத்தை ஒரே நேரத்தில் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் இருந்து தொடங்கப் போவதாக அறிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. விஜயுடன் களமிறங்கும் வேட்பாளர்கள் பட்டியலும் மிகவும் பலமாக தெரிகிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் டி நகரிலும், சமீபத்தில் கட்சியில் இணைந்த சீனியர் அரசியல்வாதி செங்கோட்டையன் தனது சொந்த கோட்டையான கோபிச்செட்டிப்பாளையத்திலும் போட்டியிடுகிறார். இது மட்டுமல்லாமல் உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து சேப்பாக்கத்தில் செல்வம் மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்த்து கொளத்தூரில் VS பாபு என நேரடி போட்டியில் இறங்கியுள்ளது விஜயின் படை. ஆனால் இந்த அறிவிப்பில் எல்லாவற்றையும் விட பேசுபொருளாக மாறியிருப்பது விஜயின் தேர்தல் அறிக்கைதான். குறிப்பாக இளைஞர்களுக்கு அவர் அள்ளி வீசியிருக்கும் வாக்குறுதிகள் தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. மாணவர்கள் 12ஆம் வகுப்பு முதல் PhD வரை படிக்க 20 லட்சம் ரூபாய் வரை பிணையில்லா கல்வி கடன் வழங்கப்படும் என அதிரடி காட்டியுள்ளார். அதேபோல் வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாயும், டிப்ளமோ முடித்தவர்களுக்கு 2000 ரூபாயும் உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். வேலைவாய்ப்பில் புரட்சி செய்யும் நோக்கில் நமது ஊரில் நமக்கே வேலைவாய்ப்பு என்ற திட்டத்தின் மூலம் 75% தமிழர்களுக்கு வேலை தரும் நிறுவனங்களுக்கு மின்சாரம் மற்றும் வரியில் சலுகைகள் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் அரசு பணிகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தமிழ்நாடு ஆட்சேர்ப்பு பொறுப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மை சட்டம் கொண்டுவரப்படும் என்றும், போதைப்பொருள் ஒழிப்பிற்கு தனி கொள்கை வகுக்கப்படும் என்றும் விஜய் உறுதியளித்துள்ளார். கடைசியாக முதல்வர் மக்கள் சேவை நண்பர் என்ற புதிய பதிவின் மூலம் 5 லட்சம் இளைஞர்களுக்கு 18,000 ரூபாய் ஊதியத்தில் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இளைஞர்களை பெரும் உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. விஜயின் இந்த தேர்தல் அறிக்கை வெறும் கனவா அல்லது மாற்றத்திற்கான தொடக்கமா? உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.